Dear friends, இந்த எக்ஸல் சீட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் என்ட்ரு ஆகிருக்கு. ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆக 50 அல்லது 50க்கு மேலே மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். ஒரு சப்ஜெக்டில் 50க்கு கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுவார். இந்த லிஸ்ட்டில் 50 அல்லது 50க்கு மேலே உள்ள மார்க்ஸு பச்சை கலர்லேயும் 50க்கு குறைவான மார்க்ஸு சிவப்பு கலர்லேயும் என்ட்ரு ஆகிருக்கு. நான் சிவப்பு கலரில் என்ட்ரான இந்த மார்க்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மார்க்கை டிலீட் பண்ணிவிட்டு பாஸ் மார்க்கை என்ட்ரு பண்ணுறேன். 80 என்ட்ரு பண்ணுறேன். பாஸ் மார்க் என்ட்ரு பண்ண உடனே இது க்ரீன் கலரில் என்ட்ரு ஆகுது. இப்போ இந்த மார்க் வந்து ஃபெயில்டு மார்க் 45, இது சிவப்பு கலரில் என்ட்ரு ஆகிருக்கு. இதை நான் பாஸ் மார்க்காக என்ட்ரு பண்ணுறேன். 50 என்ட்ரு பண்ணுறேன். 50 என்ட்ரு பண்ண உடனே அது பச்சை கலரில் அந்த 50 என்ட்ரு ஆகுது. இந்த மாதிரி பாஸ் மார்க் பச்சை கலர்லேயும் ஃபெயில்டு மார்க் வந்து சிவப்பு கலர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிற மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மார்க்ஸ் என்ட்ராக இருக்கிற இந்த செல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸை கிளிக் பண்ணி இந்த ஃபார்மேட் செல்ஸுங்கிற இந்த டயலாக் பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். இதில் நம்பர் செலக்ட் ஆகிருக்கணும். இந்த கேட்டகரியில் கஸ்டமர் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைப்புங்கிற இந்த பாக்ஸ் உள்ள இருக்கிற ஜென்ரலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் ரெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ்டுன்னு டைப் பண்ணணும். எதெல்லாம் ரெட் கலரில் வரணும்னா 50க்கு கம்மியானது ரெட் கலரில் வரணும். நான் இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதில் <50 என்ட்ரு பண்ணி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து செமிகோலனை என்ட்ரு பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இதில் க்ரீன்னு டைப் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இது ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். எதெல்லாம் க்ரீன் கலரில் தெரியணுமோ அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணும். அதாவது மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே பாஸ் மார்க்ஸ் எல்லாம், அதாவது 50 அண்ட் அபவ் 50 எல்லாம் க்ரீன் கலர்லேயும் ஃபெயில்டு மார்க்ஸ் பிலோ 50 வந்து சிவப்பு கலர்லேயும் தெரியுது. இதுக்கு பின்னாடி நான் ஒரு கலரை அப்ளை பண்ணுறேன். இப்போ இது பார்க்க கிளியராக தெரியுது. 50 அண்ட் அபவ் 50 வந்து க்ரீன் கலர்லேயும் பிலோ 50 வந்து சிவப்பு கலர்லேயும் தெரியுது. உதாரணத்துக்கு நான் இந்த 47 செலக்ட் பண்ணி இதை டிலீட் பண்ணிவிட்டு 50 என்ட்ரு பண்ணுறேன். 50 என்ட்ரு பண்ண உடனே இது க்ரீன் கலரில் என்ட்ரு ஆகுது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.